ஓம் ஸ்ரீ மகா கணபதியை போற்றி. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். 2024 இந்த ஆண்டு மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ராசிகள் சிம்மராசி நண்பர்களே. இந்த ஆண்டு உங்களுக்குள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவிக்குள் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமையும். சுகபோக வாழ்க்கையை அதிகம் ஆசைப்படாதீர்கள். அதன் மூலமாக அதிகப்படியான துன்பங்களையே நீங்கள் அனுபவிப்பீர்கள். கவனமாக இருங்கள். வீடு கட்டக்கூடிய நபர்கள், வாகனம் வாங்கக்கூடிய நபர்கள் அனைவருமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதிக முதலீடுகளையும் அதிக பணத்தையும் செலவு செய்யாதீர்கள். அது உங்களுக்கு கடன் என்ற நிலையை கொடுத்துவிடும். அதேபோல் தொழில் செய்பவர்கள் வருமானம் குறையக்கூடிய காலகட்டம். வேலைக்கு செல்பவர்கள் வேலைகள் தடைபடும் கூடிய காலகட்டம். நண்பர்கள் ஏமாற்றப்படுவார்கள். ஆக மொத்தம் சிம்மராசி நண்பர்களே, இந்த ஆண்டு பொறுமையும் நிதானமும் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆண்டாக அமைகிறது. மற்றும் இந்த ஆண்டு கடகராசி நண்பர்கள் இந்த 2024 புத்தாண்டிலே கடகராசி நண்பர்கள் குடும்பத்திற்காக எந்த காரியமும் செய்தீர்கள் என்றாலும் அதில் தடைபடும். குடும்ப சுபட்சங்கள் குடும்ப சுபகாரியங்கள் செய்வதற்கு தடைகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் கவனமாக பேசுங்கள். உங்கள் பேச்சுகளால் உங்களுக்கே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். மற்றவர்கள் உங்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி ஆசைகளை உண்டு பண்ணி உங்களை ஏமாற்றுவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது. ஏமாறாதீர்கள். வருமானம் குறையக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. அதேபோல் இந்த கடகராசி நண்பர்கள் குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிய தொழில் செய்யக்கூடிய கடகராசி நண்பர்கள் ஆரம்பிக்க வேண்டியவர்கள், அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் என்று நினைப்பவர்கள் இன்னும் ஒரு 4 மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும். 4 மாதங்களுக்கு பிறகு புதிய தொழிலை ஆரம்பியுங்கள். மற்றவர்களிடம் உங்களுடைய தொழிலை நம்பி விடாதீர்கள். அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். கடகராசி நண்பர்களே, ஆக மொத்தம் இந்த ஆண்டு முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. அடுத்தபடியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 ஆண்டு, அதாவது சொந்த காசில் சூனியம் வைத்து கொள்ளாதீர்கள். நீங்களே உங்களுக்கு ஒரு சூனியக்காரர்களாக அமையாதீர்கள். மற்றவருக்கு ஜாமீன் போடாதீர்கள். போட்டீங்கள் என்றால் அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். யாருக்காவது உதவி செய்ய போனீங்க அப்படின்னா அவங்க உங்களை மாட்ட விட்டுட்டு அவங்க லேக்காக தப்பிச்சுக்குவாங்க. அதனால் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யாதீங்க. உதவி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகவும் ஒரு உபத்திரமான சூழ்நிலையை அது தள்ளிவிடும். வேலையில் சற்று சோம்பல் ஏற்படும். மற்றவர்களை நம்பாமல் இருப்பது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானது ஒரு ஆண்டாக அமையும். அதேபோல் மகர ராசி நண்பர்கள் இந்த 2024 ஆண்டு ஏற்கனவே எந்த வேலையுமே நடக்கலையே, எதுவுமே நம்மளால் செய்ய முடியலையே என்று புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதே போல் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. அதனால் வருமானமே சுத்தமாக குறையக்கூடிய காலகட்டம். குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்திற்காக எந்த ஒரு சுப செலவுகளையும் எந்த ஒரு வருமானங்களையும் குடும்பத்திற்காக உங்களால் ஈட்ட முடியாது. அதேபோல் அதாவது 2 வீலர் கார் வாகனங்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள் கவனமாக வாங்குங்கள். அதிக முதலீடு போடாதீர்கள். அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திவிடும். பணத்தை நிறைய விரயம் செய்யாதீர்கள். லாபமே இருக்காது. வேலையில் கவனமாக இருங்கள். அதேபோல் திடீர் இழப்புகளை வரக்கூடிய காலகட்டமாக அமையும். லாபம் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இப்போது இல்லை. அதனால் இந்த ஆண்டு சற்று கவனமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கை பயணங்களை ஓட்டுவதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அதேபோல் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த 2024 மற்றவர்களை சந்திக்கும் பொழுது பேசும் பொழுதும் கவனமாக பேச வேண்டும். கவனமாக சந்தித்து பேச வேண்டும். அந்த சந்திப்பு உங்களுக்கு மிகவும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்திப்பாக அமைந்துவிடும். உங்கள் மீது அதிக வெறுப்பு வரக்கூடிய காலகட்டம். நீங்களே உங்களை வெறுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அமையும். உடன் பிறந்தோரிடம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடன் பிறந்தோர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அவர்களிடம்
எந்த ஒரு கூட்டுத் தொழிலுமோ இல்லை பண பரிவர்த்தனையோ உடன் பிறந்தோரிடம் இந்த ஆண்டு வைத்து கொள்ளாதீர்கள். அதேபோல் செல்போன் பேசும்போது, மற்றவரிடம் செல்போன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள். அதனால் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். மனைவியிடம் கருத்து வேறுபாடு வரும், கவனமாக இருங்கள். மனைவியுடன் அன்பாக பேசுங்கள், பழகுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லதாக அமையும். நண்பர்களிடம் ஏமாற வேண்டாம். நண்பர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமையும். ஆக மட்டும் ஏமாறாமல் இருப்பதே இந்த 2024 உங்களுக்கு சிறப்பை தரும். அதேபோல் மீனராசி நண்பர்கள் இந்த 2024ஆம் ஆண்டு கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது சற்று குறைத்து கொள்ளுங்கள். கடன் வாங்குவீர்கள் என்றால் அந்த கடனை நீண்ட காலம் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். மீனராசி நண்பர்களே, உடன் பிறந்தோருக்கு செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும். உடன் பிறந்தோர்களிடம் சற்று தள்ளி இருப்பது சிறப்பு. அவர்களிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருவதற்கு மிக நிறைய வாய்ப்புகள் உள்ளது. செய்யக்கூடிய வேலைகளிலே பிரச்சனைகள் வரும். செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும். அதேபோல் தகப்பனாருடைய சொத்தில் வில்லங்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வேண்டிய சூழ்நிலை அமையும். நோயால் அவதிப்படக்கூடிய காலகட்டம், நோயிற்காகவே அதிக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் தன்னையும் தன் உடலையும் கவனமாக பார்த்து கொள்வது மிக சிறப்பு. முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் மிக சிறப்பு. நன்றி நண்பர்களே, வணக்கம்.